தற்போது பேராசிரியர் திரு ராமஸ்ரீனிவாசன் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மத்திய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் திருமிகு தியாகு. அதாவது நக்சல் ஒழிப்பு அப்படின்ற பெயர்ல அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய சுதந்திரத்தை தான் மத்திய அரசு அவ்வாறு சொல்கிறது. அங்கு இருந்து வெளியிடக்கூடியவர்கள் இல்லைன்னா அங்கு கொல்லப்படக்கூடியவர்கள் மாவோயிஸ்டுகள் அல்ல, 90 விழுக்காடு பழங்குடியினராகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த இடதுசாரி தீவிரவாதம் நக்சலிசம் அப்படிங்கறது கிட்டத்தட்ட 1970களில் இருந்து இந்தியாவில் அது வெகு விரைவாக பரவி வந்த ஒண்ணுதான். அவங்க அனிகிலேஷன் ஆஃப் கிளாஸ் எனிமீஸ், வர்க்க எதிரிகளின் அழித்தொழிப்புலாம் ஆரம்பிச்சு அது ஒரு தனிநபர் பயங்கரவாதமா இலக்கு வைக்கிறது. குறிப்பா காவல்துறை, ராணுவம், சில தனிநபர்களை கொலை செய்யறது இன்னும் ஒரு பெரிய கொலைகார இயக்கமா மாறினதான் நக்சலைட் இயக்கம். தியாக அவர்கள் ஏன் சொல்கிறார் என்பதை என்னால புரிந்து கொள்ள முடியுது. அவரே குற்றச்சாட்டுல சிறையில பல ஆண்டுகள் இருந்து வெளியில வந்தவர் தான். அதனால அவருக்கு அந்த அனுதாபம் இருக்கத்தான் செய்யும். நான் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, மன்மோகன் சிங் அவரோட ஆட்சி காலத்துல எல்லாம் நூற்றுக்கணக்கான மாவட்டங்கள் மாவோயிஸ்ட் இன்ஃபெஸ்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு பேர் லெப்ட் டெரரிசம், லெப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்ற பேர்ல பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதை ரெட் காரிடார்னு சொல்லுவாங்க. ரெட் காரிடார்னு எதை குறிக்கிறாங்கன்னா திருப்பதி ஆந்திராவில் இருக்கிற திருப்பதியில இருந்து நேபாளத்துல இருக்கிற பசுபதி வரைக்கும், நேபாள் திருப்பதி டு பசுபதி தான் இந்த ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நூற்றுக்கணக்கான மாவட்டங்கள் அந்த நக்சலைட்ஸ்னால பாதிக்கப்பட்டது. அதுல அரசு நிர்வாகம் செயல்பட முடியாது. ஒரு மாவட்ட கலெக்டர் கூட அந்த மாவட்ட எல்லைக்குள்ள அவரால் சுற்றுப்பயணம் பண்ண முடியாது, வரி வசூல் செய்ய முடியாது, காவல் நிலையங்கள் இயங்காது. எல்லாமே நக்சலைட்ஸ்கள் தான் ஊர்ல நாட்டாமையா தீர்ப்பு சொல்லிட்டு இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் சும்மா பேருக்கு தான் இயங்கும். இப்படி எல்லா வகையிலையும் ஒரு பேரலல் கவர்மெண்ட் மாதிரி அந்த பகுதிகளில் பண்ணி வந்ததை மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த இடதுசாரி பயங்கரவாதம் என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குள்ளதான் இடதுசாரி பயங்கரவாதம் இருக்குன்ற அளவுக்கு இருக்கு. குறிப்பா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் பல முறை அவர் ரெவ்யூ மீட்டிங் நடத்திருக்கிறாரு. இந்த லெப்ட் எக்ஸ்ட்ரீமிசத்தை எப்படி ஒழிக்கிறது என்பதை பற்றி கடந்த 3-4 ஆண்டுகள்ல பல ரெவ்யூ மீட்டிங் நடத்திருக்கிறார். பல மாநில முதலமைச்சர்களோடு அவர் அதை கலந்து பேசியிருக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அது இன்னைக்கு காவல் படையினால சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த பசவராஜ் ரொம்ப வருஷம் தேடிக்கிட்டு இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு பிரெயின். அவர் தான் மாஸ்டர் பிரெயின், இந்த நக்சலிசத்துக்கான மாஸ்டர் பிரெயின் கிட்டத்தட்ட பசவராஜ்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு பிரைசி கேட்ச் அவரே கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதனால கிட்டத்தட்ட இந்த இடதுசாரி பயங்கரவாதம், மாவோயிஸ்ட் தீவிரவாதம் அல்லது நக்சலைட் எதை எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒன்றுதான். இது இந்தியாவில் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். இது இன்னைக்கு மோடி அவர்களும், ஐயா மோடி அவர்களும், உள்துறை அமைச்சருமே பாதுகாப்பு படையினரை பாராட்டி இருக்கிறாங்க. மக்கள்ல ஒருவனாக நானும் கூட அவர்களை பாராட்டுகிறேன். நன்றி திரு ராமஸ்ரீனிவாசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.